ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷனல் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி தாவரவியல், அதாவது பாட்னியில் மகரந்த சேர்க்கை மற்றும் அதோடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன வழியில் மகரந்த சேர்க்கை நடக்குது, எத்தனை வகையான மகரந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு வெப்சைட்டும் ஆப்பும் இருக்குது. கூகுளில் போய்ட்டு எக்ஸாம் கேட்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாக்கா நம்மளுடைய வெப்சைட் வரும். அதில் குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான பாடக்குறிப்புகள் அம்ட்டா குவிஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? மகரந்த சேர்க்கை அப்படின்றது மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் சூலக முடிய சென்று சேர்ற அந்த நிகழ்ச்சி தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பூ கனியாக மாறி விதைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மகரந்த சேர்க்கை நடந்தது தான் அடுத்த சந்ததிக்கான தாவரங்கள் உருவாக்கப்படும். ஸோ இந்த மகரந்த சேர்க்கை தான் தாவரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடு. இந்த மகரந்த சேர்க்கையானது பல வழிகள் நடக்குது. அதில் முக்கியமாக காற்று, பூச்சிகள், நீர், விலங்குகள், பறவைகள், இப்படி பல்வேறு காரணிகள் இந்த மகரந்த சேர்க்கைக்கு காரணமாக இருக்குது. மகரந்த சேர்க்கை 2 வழிகளில் நடக்குது. ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை. இந்த தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது வெளிப்புற காரணிகள் இல்லாமல் நடைபெற மகரந்த சேர்க்கை தான் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பூவுடைய மகரந்த தூள் அதே பூவுடைய சூழ்முடி அல்லது அந்த தாவரத்தோடைய வேற ஒரு பூவில் இருக்கிற சூழ்முடியை போய் சென்று சேர்றது தான் இந்த தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தன்மகரந்த சேர்க்கையில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இதில் நன்மைகள் என்னன்னாக்கா, ஆண் மற்றும் பெண் தன்மை கொண்ட மலர்களில் மகரந்த சேர்க்கை அப்படின்றது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா மகரந்தம் பக்கத்தில் இருக்கிறதால இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது நிச்சயமாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, வேறு எந்த ஒரு வெளிப்புற காரணியும் தேவை கிடையாது. அதாவது பூச்சிகள், விலங்குகள், இப்படி எந்த விதமான வெளிப்புற தேவைகளையும் இதுக்கு தேவை கிடையாது. மூணாவதாக, மகரந்த தூள் இதில் வீணாகாமல் சீக்கிரமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். இதில் நன்மைகள் இருக்கிற மாதிரி தீமைகளும் இருக்குது. தீமைகள் என்ன அப்படின்னாக்கா, தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதால விதைகள் குறைவாக உற்பத்தி ஆகும். அப்படியே விதைகள் உற்பத்தி ஆனாலும் அதில் சத்துக்கள் இருக்காமல் ரொம்ப வீக்காக இருக்கும். விதைகள் ரொம்ப வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வகையான தாவரங்கள் எதுவுமே இதில் இந்த தன்மகரந்த சேர்க்கையில் கிடைக்காது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற தீமைகள். அடுத்தது அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கை அல்லோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மலருடைய மகரந்த தூள் அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு தாவரத்தோடைய மலரில் இருக்கிற சூலக முடியை போய் சேர்றது அல்லோகேமி அல்லது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு புறக்காரணிகள் கண்டிப்பாக தேவை. புறக்காரணிகள் இல்லாமல் இந்த அயல் மகரந்த சேர்க்கை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு இந்த மகரந்தம் போகாது. இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதால திடமான நல்ல முளைக்கிற தன்மை உள்ள விதைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு வகையான தாவரங்கள் இந்த முறை மூலமாக அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக உருவாகும். அயல் மகரந்த சேர்க்கைக்கு செய்கிறதுக்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது காற்று, நீர், பூச்சிகள், விலங்குகள், பறவைகள், இப்படி பல்வேறு காரணிகள் இருக்குது. விலங்குகள் மூலிமா நடக்கிற இந்த அயல் மகரந்த சேர்க்கை ஜூஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி பறவைகள் மூலமாக நடக்கிற அயல் மகரந்த சேர்க்கை ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு சொல்லிட்டோம். பூச்சிகள் மூலிமா நடக்கிற மகரந்த சேர்க்கைக்கு எண்டோமோஃபிலி அப்படின்னும், நீர் மூலிமா நடக்கிற மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபிலி அப்படின்னும், காற்று மூலிமா நடக்கிற மகரந்த சேர்க்கைக்கு அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.